நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் இன்றைக்கு ஒரு சின்ன வீடியோ எடுக்க போகிறேன். கனவா கறி வைக்க போகிறேன். கனவா கறி எப்படி வைக்கிறதுன்னு எண்ணெய் வச்சிருக்கிறேன். சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வச்சிருக்கிறேன். எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை கொதிக்க வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள கொஞ்சம் கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கிறதுக்கு என்ன கொதிச்சோம்னா கடுகு கொஞ்சம் போட்டுருக்கேன். கடுகு போட்டு கடுகு வெடிக்கிற உடனே கடுகு வெடிக்கிறேன். பிறகு பெருஞ்சீரகம் போடுறேன். பெருஞ்சீரகம் வெந்தயம் போட்டு பெருஞ்சீரகம் போட்டு நான் 3 பெரிய வெங்காயத்தை கட்டி கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் பொன்னரமாக வதங்கட்டும். சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் கடுகு வெடிக்கிறதுக்கு முதல் கடுகை போட்டு அது கொஞ்சம் வெடித்து வந்த உடனே பெருஞ்சீரகமும் வெந்தயமும் போட்டுக்கிறேன். வெந்தயம் வெங்காயம் கொஞ்சம் சின்ன பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயம் வெட்டி போட்டு கருவேப்பிலையும் போட்டு இதை வதங்க விட்டுருக்கிறேன். இது வதங்கிய உடனே மிச்சம் போடுறது. வெங்காயம் வதங்கினதில் வந்துட்டு இப்போ நான் வீட்டில் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கிறேன். உள்ளியும் சீரகமும் மிளகும் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கறி எடுக்கலாம். எப்படி போடுறேன்னா வாசனாயிருக்கு. நான் கூட கறி எடுத்து உள்ளி சீரகம் அடித்து போடணும். அடித்து போட்டு பிரியாணியை போட்டு வதக்கிட்டு ஒரு நல்ல வாசனை வரும். கனவா தானே அதுக்கு கொஞ்சம் போட்டு உடம்புக்கு நல்ல எப்படி சாப்பிட்றது நல்லா போட்டு டப்பில் அரைத்து கொஞ்சத்தை விட்டுட்டு இப்போ 2 பெரிய தக்காளி பழம் 2 வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தக்காளி கரைஞ்சி வந்துட்டு கிடந்ததுக்கெல்லாம் பாதியே கிழக்கெல்லாம் கரைஞ்சாலும் இந்த மாதிரி வந்தால் சாணும். இந்த மாதிரி இருக்குல்ல இதுக்குள்ள நான் தூள் போட போகிறேன். அது தேவையான அளவு தூள் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதை நான் 4 கரண்டி போட்டுருக்கேன். இதை போட்டு இப்படி இருக்காப்புல அது போட்டு தூளை போட்டு தந்து விட்டு அதை இதனால நான் இப்போ இருக்க புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து வைப்பேன். கணக்கை போடணும். கணக்கை தண்ணி அதிகத்தில் அந்த புளியும்
தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வறுத்துட்டு இதில் நான் இப்போ கழுவி வச்ச கணவாயை போட போகிறேன். கழுவி ரெண்டு வச்சிருக்கேன், வடித்து வச்சிருக்கேன். கணவெல்லாம் வடிக்கிட்டு போட்டு கணவாயில் தண்ணியும் வரும். உடனே தண்ணி பெருகிடும். வச்சு அதனால தான் இப்படி நான் கூட்டிட்டு போயிட்டேன். இந்த தண்ணியிலேயே கணவாய் இதை நான் மூடிக்கிறேன். கொஞ்சம் மூடி விட்டுருக்கேன். மக்களை என்னோட குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இந்த ஃப்ரெஷ் கனவை வாங்கி வந்து நல்லா இதை இப்படியே இறக்கி சாப்பிட நல்லா டேஸ்டாக இருக்கும். என்னுடைய கனவா கறி முடிஞ்சது. மக்களே பக்கத்தில் பீட்ரூட் கறி வச்சிருக்கிறேன். பீட்ரூட் பிரட்டல் வச்சிருக்கிறேன். நல்லா சின்ன நம்மளாம் வதக்கி தந்து போட்டு பீட்ரூட்லாம் வச்சு குழம்பம் வச்சிருக்கேன். இன்றைக்கு